சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த சாயப்பா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற விஷயத்தை என்னவென்று முழுமையாக கேள். என் குழந்தை, நீ செவி கொடுத்து கேட்பாயா? உனக்கே தெரியாமல் ஒரு நபர் விரும்புகிறார் என்று நான் ஏற்கனவே ஒரு முறை உனக்கு சொல்லி இருக்கின்றேன். அந்த நபர் உன்னை தேடி வரப் போகிறார் என்பதை நான் உனக்கு இன்றும் சொல்ல வரவில்லை. அப்படி நாளைய தினம் அந்த நபரை நீ காணப்போகிறாய். நாளைய தினம் அவரை யார் என்று நிச்சயமாக நான் உனக்கு சொல்லப் போகிறேன். இவருடைய அன்பும் அரவணைப்பும் எப்பொழுதும் நீ கிடைக்க பெற்றாய். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். உன்னோடு இருந்து நான் உனக்காக சொல்ல நினைக்கும் எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். சாயப்பா கொண்டு வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை முழுக்க நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க ஒவ்வொன்றையும் நீ சரியாக தெரிந்து கொண்டிருக்கத்தான் வேண்டும். இத்தனை நாளும் இந்த அப்பா உன்னோடு இருந்து உனக்கு எடுத்து சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க சரியாக புரிந்து கொண்டது உண்மையென்றால் இனி நடக்கும் விஷயங்களை நீ நல்லதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்று சொல்லு. என்னிடம் எத்தனை முறை கேட்டிருக்கின்றேன், அப்பா இந்த சாயப்பா உனக்கு வாழ்க்கையில் என்ன நடத்தி இருக்கின்றார் என்பதை நீ கேட்டிருக்கிறாய் அல்லவா? ஆனால் நான் என்ன நடத்தியிருக்கின்றேன், ஏது நடத்தியிருக்கிறேன் என்பதையெல்லாம் இனி நிச்சயமாக நீ புரிந்து கொள்ளப் போகிறாய். உன்னிடத்தில் என்று நான் சொல்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பாவினுடைய அன்பும் அரவணைப்பும் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நின்று நான் பேச நினைப்பதும் உனக்காக நான் எப்பொழுதும் சொல்ல நினைப்பதும் இந்த வாழ்க்கையின் யதார்த்தங்களை என்னவென்று உனக்கு புரிய வைப்பதையுமே நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் அத்தனை விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ என்னவென்று உணரத்தான் போகிறாய். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளத்தான் போகிறாய் அல்லவா? மனது உடைந்து நிற்காமல் எந்த இடத்திலும் என் குழந்தை தனக்கான விஷயங்களை எல்லாமும் விட்டுவிடாமல் நம்பிக்கையோடு எதையும் நீ செய்துவிட்டாலே அது போதும். நல்லது என்று உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வது நான் இருக்கும் இந்த காலம், இந்த சாயப்பா உன்னோடு உனக்கு துணை இருக்கும் இந்த நேரம் என்று அத்தனை விஷயங்களையும் நீ தெளிவாக என்னவென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. ஆயிரம் காரணங்கள் உனக்கு நடந்திருந்தாலும் இனிமேல் எல்லாவற்றிலும் நீ ஒரு முழுமையை உணரப்போகிறாய். உனக்கு நடக்கும் விஷயங்களை நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர சொல்லி தருவதை நீ புரிந்து கொண்டால் இந்த தெய்வம் உனக்கு அத்தனை அன்பையும் அத்தனை அரவணைப்பையும் சரியாக உருவாக்கிவிடும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். சரியான முறையில் உனக்கு எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, இங்கு யாருக்கும் எந்த ஆதாரமும் இல்லை, ஆறுதலும் இல்லை என்று சொல்லி என் குழந்தை, இது எல்லாம் போதும். இனி உனக்கு நடக்கக்கூடியதையெல்லாம் நாம் நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் நிச்சயமாக நான் சரியாக உனக்கு சொல்ல வேண்டும். என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதையுமே நீ புரிந்து கொள்ளும் இந்த காலகட்டத்தை நீ எந்த நாளிலும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. உடன் இருப்பதையெல்லாம் நாம் சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரங்கள் முழுக்க இனி உனக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும். சாயப்பாவினுடைய அன்பினாலும் அரவணைப்பினாலும் இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் பல உணர்வுபூர்வமான விஷயங்களை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும். என் அன்பு குழந்தையே, நாம் விரும்புகின்ற ஒரு உறவாக நம்மோடு இருக்கின்ற சில விஷயங்களை நாம் இனிமேல் கட்டாயமாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். நமக்காக வரக்கூடிய விஷயங்களை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா உன்னோடு நின்று பேசுவதையெல்லாம் நீ அந்தந்த இடத்தில் சரியாக புரிந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் உனக்கு என்றோ உன்னை சுற்றி இருக்கும் இந்த காயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக ஆறி இருக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. உடனிருக்கும் இந்த தேவைகளோடு இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே நீ எப்பொழுதும் முழுக்க சரியாக புரிந்து கொள்.
நம்மை விரும்புகின்ற ஒருவர் இந்த வாழ்க்கையில் நம்மால் நிச்சயமாக தேடி தேடி அலைந்தாலும் கிடைக்கப் பெறாத இந்த நேரம், உன்னை அறியாமலேயே உனக்கு தெரியாமலேயே உன்னை விரும்புகின்ற ஒருவரை நான் உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் என்னும் பொழுது, நிச்சயமாக என் குழந்தை, இதை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க தெளிவோடு தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா உனக்கு நடத்துவதை என்றும் என்றென்றும் நீ மன உறுதியோடு பெற்று கொண்டாயானால், மன தெளிவோடு அதை நீ தெரிந்து கொண்டாயானால், உன் வாழ்க்கையில் இருக்கும் சில உண்மையான உறவுகளை நீ எப்பொழுதும் அடையாளம் கண்டு கொள்வாய். நீ தெரிந்து கொள்வாய் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை எல்லாம் இனி இந்த வாழ்க்கை பாடம் உனக்கு சரியாக கற்றுக் கொடுக்கும் என்பதையும் நீ தெரிந்து கொள்வாய். எந்த நாளிலும் என் குழந்தையினுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் என் குழந்தைக்கு சரியாக நடக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டது உண்மைதான். என் குழந்தையின் ஒவ்வொரு நிலையிலும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் யாரேனும் உன்னை தேடி வருகின்ற பட்சத்தில் உனக்கான அன்பை நாம் நிச்சயமாக சரியாக கொடுக்க வேண்டும் என்று நான் நினைத்தது உண்மைதான். உன் மனதில் தோன்றும் எல்லா விஷயங்களையும் சரியாக உனக்கு கொடுக்க நான் வந்திருக்கின்றேன். உன் மனதில் தோன்றும் ஒவ்வொரு எண்ணங்களிலும் உன்னை நல்லபடியாக நிறுத்தி வைக்க நான் வந்திருக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு யதார்த்தங்களையும் என்னவென்று சொல்லிக் கொடுக்க நான் முடிவெடுத்திருந்தேன். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம், உன்னை தொடரும் இந்த காலம், இந்த சாயப்பா கொடுக்கின்ற அருளால் உனக்கு நிச்சயமாக பல மாற்றங்களை கொடுக்கும் என்பதை நான் புரிந்து கொண்டிருக்கின்றேன். இதையெல்லாம் உன்னை நான் சரியாக புரிய வைத்திருக்கின்றேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. எல்லா நேரமும் என் குழந்தை பெறக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா சொல்லித்தரவும் இந்த பாடங்களோடு உன் வாழ்க்கை நீ நல்லபடியாக முன்கொண்டு வந்து நிறுத்திவிட்டு உடன் இருப்பதையெல்லாம் நான் உனக்கு சொல்லும் இந்த நேரமும் தெரியாமல் போன பல விஷயங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையின் யதார்த்தங்களை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையின் உண்மை நிலையை அறிந்து கொண்டு நீ சந்தோஷமாக எதையும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. நம்பிக்கை கொண்டு நான் உனக்கு சொல்லும் இது போன்ற நேரங்களில் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். காலத்தின் கட்டாயம் இனி உனக்கு நடத்த வேண்டிய அத்தனை விஷயங்களையுமே சரியாகவே உனக்கு நடத்தி கொடுக்கும் அல்லவா. எதிர்பாராமல் இந்த வாழ்க்கை எதையும் யோசித்து நீ எப்பொழுதும் நீ கலங்காதே. உனக்கு நடத்தப்படும் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பதிலிருந்து உனக்கு எல்லாம் நல்லதையே உணர்த்துவதை நீ தெரிந்து கொண்டாய். ஆனால் இந்த காலமும் இந்த நேரமும் உனக்கு தேவைப்படும் விஷயங்களை தேவைப்படும் நேரத்தில் சரியாக கொடுக்கும். அப்பாவினுடைய அன்பு, இந்த சாய் அப்பாவினுடைய அன்பு உன்னை தேடி வந்து தரும். எல்லாவற்றையும் நீ என்றும் என்றென்றும் சரியாக கவனித்திருந்தாய். ஆனால் எத்தனை சோதனையிலிருந்து உன்னை நான் மீட்டெடுத்திருக்கின்றேன் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். எத்தனை வேதனைகளிலிருந்து உன்னை நான் காத்திருக்கின்றேன் என்பதையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களைக் கண்டு நீ ஆச்சரியம் அடைய. இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு வேண்டி விரும்பி நிற்கும் பல விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். எல்லா நேரமும் எல்லா காலமும் நமக்கு சரிப்பட்டு வரவில்லை என்றாலும் எப்பொழுதும் அதையே நாம் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடாது, அதையே நாம் யோசித்து கொண்டிருக்கக்கூடாது. என்றாவது ஒரு நாள் இவை எல்லாமும் மாறும்பொழுது இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உனக்குரிய யதார்த்தத்தை நிச்சயமாக உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. உனக்குரிய யதார்த்தத்தை நிச்சயமாக உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நேரமும் என் குழந்தை தேடுகின்ற விஷயங்களை என் குழந்தைக்கு நல்ல மனநிறைவோடும் நல்ல புரிதலோடும் நான் கொடுப்பேன். எதிலும் உனக்குள் தோன்றும் எண்ணங்களை நான் உன் வசமாக்கி விடுவேன். காலத்தின் கட்டாயம் என் குழந்தைக்கு சில விஷயங்கள் என்றோ நடக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது அவை ஒவ்வொன்றையும் நான் நடத்தி கொடுக்காமல் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அடைந்துவிட்ட வேதனையிலும் சோதனையிலும் பல போலியான மனிதர்களைக் கண்டு நீ கலங்கியது போதும். பல போலியான மனிதர்கள் இந்த வாழ்க்கையில் பார்த்து பார்த்து என் குழந்தை கலங்கியது எல்லாமும் போதும். இனி உனக்கான சில உண்மையான மனிதர்களை நான் உன் வாழ்க்கையில் உனக்கென அடையாளப்படுத்த முடிவுக்கு வந்துவிட்டேன். உனக்காக இருக்கும் சில உண்மையுள்ள மனிதர்களை யார் என்று உனக்கு சொல்லிவிட நான் வந்துவிட்டேன். அப்படி இருக்கும் இந்த நேரம், உன் முன்னால் இருக்கும் இந்த மாற்றங்களோடு ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் உன் அப்பா. இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக வந்து சேர்வதை நான் எப்பொழுதும் உனக்கு தெரியப்படுத்துவேன். நீ எப்படி அவரிடத்தில் எல்லா விஷயங்களையும் சொல்லிவிட்டு சென்றாயோ அதுபோலத்தான் அவரும் உன் மீது அன்பு கொண்டு உன்னை தேடி வருகிறார்.
உன் மீது அன்பு கொண்டு அவர் உன்னை சுற்றி வருகிறார் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. உனக்குள் இருக்கும் இந்த நேரத்தை நீ எப்பொழுதும் சரியாக பயன்படுத்தி கொள். இந்த சாயப்பா சொல்வது போல உனக்கான நேரத்தையும் காலத்தையும் நீ எப்பொழுதும் போல சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பாவினுடைய அன்பு உனக்கு ஏற்றுக் கொடுக்கும் விஷயங்களை எல்லாம் நீ முழுக்க முழுக்க தெளிவாக தெரிந்து கொண்டாய். ஆனால் அத்தனையிலும் உனக்கு தெரிகின்ற இந்த சூழ்நிலைகளை நீ நிம்மதியாக புரிந்து கொள்வதும் நிம்மதியாக ஏற்றுக்கொள்வதும் அத்தனை விஷயங்களிலும் உன்னை முழுமைப்படுத்துவதும் எப்பொழுதும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். அப்பா சொன்ன காரியங்கள் எல்லாமே உனக்கு நல்லதையே. இந்த அப்பாவினுடைய அன்பில் இந்த வாழ்க்கை உனக்கு அழகாக மாறும் என்பது எந்தவித கருத்தும் இல்லை. இந்த சாயப்பா, அதாவது சாயப்பா சொன்னது போல உன்னை சுற்றி வருகின்ற தெய்வம் விநாயக பெருமானினுடைய அருளை நிச்சயமாக அந்த விநாயக பெருமானே உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய அருளை நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொண்டாய், அது போதும். உனக்கு நல்லது நடக்கப் போவதை, இவருடைய அருளால் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போவதை நீ கண்கூடாக காண்பாய். அவரை நீ நினைக்கிறாயோ இல்லையோ, அவர் எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கின்றார். அதாவது அவருக்கு நீ செய்த பூஜைகள் எதுவும் வீண் போகவில்லை. இந்த நல்ல நாளில் உன்னை தேடி வந்து உன்னை அன்போடு அரவணைக்க அவர் முடிவெடுத்து விட்டார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எங்கே சென்றாலும் விநாயகப் பெருமானை மனதில் நினைத்து கொண்டு நீ எந்த காரியத்தை செய்தாலும் அதில் அவரை மனதில் நினைத்து கொண்டு செய். நிச்சயமாக அந்த காரியத்தில் உனக்கு வெற்றி ஜெயமாகும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அவருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.